பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கில் காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமி ஆகியோர் விடுதலை. நிர்மலா தேவி குற்றவாளி என அறிவிப்பு தண்டனை இன்னும் வெளியிடப்படவில்லை. வழக்கறிஞர் சுரேஷ், நெப்போலியன் மற்றும் அரசு வழக்கறிஞர் சந்திரசேகரன் ஆகியோரின் விவாதம் மதியம் 2:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு பேராசிரியை நிர்மலா தேவியின் தண்டனை இன்று மாலை அல்லது நாளை வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதியுடன் குற்றம் சாட்டப்பட்ட முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோரும் வந்துட்டாங்க. மற்ற பேர் வந்துட்டாங்க. தொகுதியுடன் குற்றம் சாட்டப்பட்ட முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோரும் வந்துட்டாங்க.